வேதாகமத்தில் சாலமன் ராஜாவின் ஜெபம் எப்படியாய் இருந்தது? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளோம். ஏராளமான இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு யாராலே ஆகும் என்றான். சாலமோன் ராஜா முழு இஸ்ரவேலுக்கு ராஜா ஆனவுடன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு உமது ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஞானம் வேண்டும் என்றுதான் விண்ணப்பம் செய்கிறார். இந்த சாலமோன் ராஜா தனக்கென்று விண்ணப்பம் வேண்டும் என்று கேட்காமல் மற்றவர்களுக்காக, ஜனங்களுக்காக இவர் விண்ணப்பம் செய்தபடினால் இது தேவனுடைய பார்வைக்கு மிகவும் உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அதனால் சாலமோன் ராஜாவிடம் சொல்கிறார், நீ உனக்கென்று ஐஸ்வர்யத்தையும் நீடிய ஆயுசையும் சத்துருவின் பிராணனையும் கேட்காமல் ஜனங்களுக்கு நீதி நியாயம் செய்வதற்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டதனால் நான் உனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயமும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்து தருவேன் என்று சொல்லிதான் இவருக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின்னும் எழும்பினதும் இல்லை என்றார். பிரியமானவர்களே, நாம் இந்த சாலமோன் ராஜா போல நமக்கென்று ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காகவும் நாம பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். யாராய் இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரின் பார்வைக்கு நீதியாய் நடந்தால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அவர் தந்து ஆசீர்வதிப்பார்.